இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்ரீ மிட்டாயிலேருந்து ஆர்டர் போட்டிருந்தோம். தங்கச்சிக்கு வந்து ஈவினிங்காக எதோ சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னா. ஆனால் வந்து வீட்டில் எதுவும் செஞ்சு தரணுமான்னு கேட்டால் வேண்டாமா. ஸோ பானிபூரி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னால் அப்பாலாம் வேலைக்கு போயிட்டதுனால இங்கே கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை. ஸோ அப்பா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா பானிபூரி, தஹி பூரி, அப்புறம் வந்து பேல்பூரி. ஸோ இந்த பேக்கேஜிங்லாம் வந்து இப்போ சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் முதல்லாம் பேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து க்ரன்ச்சியாக இருக்காது, அந்த டேஸ்ட் போயிடும், ஊறிடும் அந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ வந்து அந்த டேஸ்ட்டு அஃபெக்ட் ஆகாத விதத்தில் பேக்கேஜிங் ரொம்ப அழகாக பண்ணி தராங்க. ஸோ இதை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்ரீ மிட்டாயெல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நான் சென்னைக்கு இப்போ தான் வந்து வந்திருக்கேன். அதனால் இதை வந்து நான் ஃபில்ம் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ பானிபூரியெல்லாம் ப்ளேட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. தஹி பூரி லைட்டாக ஊறிடுச்சு. பட் ஓகே, அது வந்து ஒன்றும் தெரியல. பேல்பூரி வந்து அந்த க்ரன்ச்சினஸ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே தம்பிக்கு வாயில் எச்சிலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவன் கையை விட்டு எடுத்து சாப்பிடலாம் போயிட்டுருந்தான். ஸோ கலக்கிட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருந்தது. அதுதான் பிடிக்கும், நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு ஸ்ரீ மிட்டாயிலேருந்து என்ன பிடிக்கும்? என்ன சாட் ஐட்டம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.